ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுப்ரீம் இந்த ஓவர் த ஸ்கை அதோட நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கதை புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, 3வது எபிசோடுக்குள்ளே போயிடலாம். சேட்டரோட ஆரம்பத்தில் லிங்டியான் கத்தின அந்த பவர்லேருந்து தரலாம் உடச்சிக்கின்னு ஹீரோ அடிக்கிறதுக்கு வரான். அப்படியே அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடித்து ஹீரோ பக்கத்தில் வந்து, நீ இப்போது மரணத்தை தேட போகிற. பெல்லுலேருந்து மந்திரவாதிகள்லாம் அவனை சுற்றி கட்டி போடுது. பின்னால் வர பெல்லு கட்டுறாங்க. ஹீரோ வேறு சொல்கிறான், கவலைப்படாத, அது நீ தான் சீக்கிரமாகவே. ஹீரோ அவனோட மேஜிக் போடுறான்னா அவனை கட்டி போடுது. சுற்றி ஏகப்பட்டதாக வருது. அவனை சுற்றி கட்டி போட்டு இந்த சக்கரம் ஒஞ்சிச்சு. இவங்க கீழே குஞ்சிக்கின்னு அத்து மேலே பார்க்குறாங்க. அவர் அதை எப்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற பார்க்குறான் அங்கே யாருக்கு எதுன்னு. அந்த மேஜிக் ஒடிஞ்சி ஓல்டு மேன் வேற நிற்கிறானா, அதை வேற பார்க்குறாங்க எல்லாரும். இவன் வேற டக்குன்னு திரும்பி, அப்பா வணக்கம் அப்பா. எல்லாரும் சொல்கிறாங்க, சுப்ரீம் மாஸ்டர் கிங். ஓல்டுமேன் சொல்கிறான், சக டிசபிளுக்கு தீங்கு விளைப்பது. டெஸ்டாய் இந்த மாஸ்டர் ஆன்செஸ்டர் இந்த டெஸ்டாய். நீ ரொம்ப தைரியசாலி. ஹீரோ சொல்கிறான், அவர்கள் என் ஸ்குவாட் எலும்பை தோண்டி போட்டார்கள், அதெல்லாம் நான் பயனற்றவனாக ஆயிட்டேன். ஓல்டுமேன் சொல்கிறான், மரணம் என்று மரணத்துக்கு தகுதியானது. ஹீரோ மேலே அவனோட பூசை குத்து சும்மா அப்படியே நொகுதாத மாதிரி பண்ணுறான். ஒரு செட்டாக இருந்தாலும் அவர் மற்றவரை அதிகாரத்தை மட்டும்தான் அடக்குவார். ஹீரோவில் அதுலேருந்து நந்து உங்கள் நிலைமைக்கு இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்னை நசுக்க முடியாது. ஓல்டு மேன் சொல்கிறான், இந்த மேடு லார்டு அவருக்காக எப்படி வருந்துகிறாய். லிண்டியான் கேஸ் பெல் 16 ஒளியை தூண்ட முடியும். திஸ் மை நியூ ஜெனரேஷன் ஸ்குவாட் மேன். த ஸ்குவாட் காட் செட். பெரிய கிளான் இல்லை லிண்டியானின் டஞ்சன் பிரேக். உங்கள் லைஃப் முழுவதும் கல்டிவேட்டர் மேம்படுத்துவது கடினமாக இருக்க முடியும். நான் எப்படி ஒரு ஸ்குவாடாக இருக்க முடியும். எல்டர் கிங் வார்த்தைகள் தவறு. த கே ஆஃப் த செட். இது வெறும் விஷயத்துக்காக இல்லையா. உடைந்த டான்டியன் உள்ள நபர் ட்ரைனிங் செய்தார். நல்லது கே சூத்திரத்துக்கு அறிமுகம். இந்த குழப்பம் லிங்டியான் கேஸ் பெல் சத்தியை மாற்ற முடியும். அவர் புரிந்து கொண்டார் என்பதை நிரூபிக்கவும். ஹீரோ நினைக்கிறான், கே ஸ்டார் ட்ரைனிங் செய்வது கரெக்டான டைம். முந்தைய வாய்க்கு போல் தெரிகிறது. நான் நிறைய தவற விட்டேன். ஓல்டுமேன் சொல்கிறான், எனவே இந்த பொசிஷன் ஆஃப் இந்த ஸ்குவாட் அது லிங்டியான் திஸ் சன் இன் த ஸ்டேஞ்ச். இவர் நினைக்கிறார், ஆனால் என் சின் ஃபேமிலியுடன் ஒரு வெறுப்பு இருக்கிறது. ஒருபோதும் வைத்திருக்காதே. ஓல்டுமேனில் ஹீரோ அடிக்கிறதுக்கு பவர் எடுக்கிறான். டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சத்தம் சுற்றி வருதுன்னு பார்க்குறான். ஒரு சத்தம் வருது. இறுதியாக நான் வாரிசை கண்டுபிடித்துட்டேன். அந்த பாட்டில் சுற்றிக்கிற மொத்த எனர்ஜி உறிஞ்சி கீழே வந்து வீது. ஹீரோ சொல்கிறான், இந்த ஓல்டு மேன் இன்னும் மாறவில்லை. இன்னொரு பெரியவர் வணக்க வச்சு சீனியர் காங்கய்யா. இவரில் சரக்கு குஷ்டு கீழே நந்து சரக்கை அவர்களை தூக்கி போடுறாரு. ஹீரோ பக்கத்தில் போய் மூந்து பார்த்துட்டு டக்குன்னு சரக்கை குஷ்டு, இது ஒரு நல்ல செட். நீங்கள் என்னை மாஸ்டராக ஏற்றுக்கொள்வீங்களா. ஹீரோ சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்கிறது. மீண்டும் அதை நீங்கள் கட்டி போடுவீங்கள். ஓல்டுமேன் சொல்கிறான், கெட்டதில்லை பையனே, நீ மிகவும் நன்றாக புரிந்து கொண்டாய். ஓல்டுமேனில் கீ இறங்கி கிளாங்டியான் லிங்டியான் என் கிங் ஃபேமிலி ஆயமான பகை கொண்டிருக்கிறான். நீ இதில் தலையிடாத. அப்படியா. ஆமாம் சீனியர், அவன் என்னை கொன்றுவிட்டான். அவன் ஒரு ரோகி. அவனை தண்டிக்க வேண்டும். ஓல்டுமேன் சொல்கிறார், அப்படித்தான் உங்கள் குடும்பம் உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டுமேன் அவரோட பவர் அமுச்சுடுறாரா. இவர் அதை உடைச்சோன்னே பின்னால் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் சுற்றி போய் தள்ளி போயிடுறாங்க. இந்த ஓல்டுமேன் சொல்கிறாரு, அடுத்த முறை எனக்கு காட்டுவேன். அவ்வளவு அதிர்ஷ்டம் எதுவும் இல்லை. இதை தூக்கி ஓல்டுமேன்களை போகிறான். ஹீரோ பக்கம் அந்த ஓல்டுமேன் நடந்து போகிறாரு. ஏஞ்சன் ஸ்லேம் ஆஃப் த க்ளவ். எதிரிகளை உருவாக்குவதை விட தீர்க்க வேண்டும். நீங்களும் எல்லா கெட்டையும் மன்னிப்பு கேட்டு வாருங்கள். இந்த விஷயம் கடந்துவிடும். ஹீரோ சொல்கிறான், எல்டர் கிங் எங்கள் மாஸ்டரின் ட்ரைனிங் முடிந்து விட்டாலும் ஆனால் உனக்கும் எனக்கும் உள்ள நம்பிக்கை ஒரே நைட் பழிவாங்க இருக்காது. ஓல்டுமேன் சொல்கிறார், ஸோ வெரி குட், நல்ல டிசிபிள். டே என்னுடன் வாடா. ஹீரோவும் ஓல்டுமேனோ அந்த இதுவில் பறந்து போகிறாங்க. காங்க்ளேவ் ஸ்குவாடு போட்டிகளை மறந்து விடாதீங்கள். இந்த ஆள் தோற்றம் டோன்ட் டாக் த அபாந்தன் த பொசிஷன் ஆஃப் த ஸ்குவாட். அவரோட உயிரை பாதுகாப்பது கடினம் என்று நான் பயப்படுகிறேன். ஹீரோ சொல்கிறான், தேங்க்யூ ஃபார் த ரிமைண்டர். டிசபிள் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். இவளும் கையை முறுக்கின லிங்டியான், நான் உன்னை கொல்ல மாட்டேன். மனிதனாக இருக்க மாட்டேன் என்று சத்தியம் செய். மாலையில் இடிலாம் இடிக்குது. வேற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு கை காட்டுறாங்களா. செவிலியன், உங்கள் யார், உங்கள் மேன்மை, என்னை ஏன் கொல்லணும். அப்படியே இருட்டாகுது. இடிலாம் இடிக்குது. அந்த இடியில் ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ முகமுடி போட்டு நின்றுக்கிறான். பாருங்கள், இங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறீங்க. ஹீரோ சொல்கிறான், கவலைப்படாத, இந்த இடம் என்னோட மேஜிக்கால் தனிமைப்பட்டுள்ளது. வெளியே இருக்கிறவங்க கூட இதை கேட்க முடியாது.
நீ லிங்க்டியான் முடியாது. லிங்க்டியான் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. நீங்கள் யார்? ஹீரோ திரும்பி போய் நடந்து அவனோட மாஸ்க் எடுத்து காட்டுறான். இவன் சொல்கிறான், ராங், நீங்கள் லிங்க்டியான் இல்லை. நான் அவனுக்கு டிவைன் முறை ஒருபோதும் கற்றுக் கொடுத்ததில்லை. நீங்கள் ஃபேக்கானவராக இருக்கணும். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் உள்ளன. உங்களுக்கு விளக்கம் தர எனக்கு எந்த கடமையும் இல்லை. ஹீரோவில் அவனோட மேஜிக்கு மேலே வரச்சிட்டான். அப்படியே அவனோட ஸ்குவாட் எடுத்துன்னு, நான் உன்னோட சண்டை போட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நோக்கி வரான். ஹீரோவில் அதை 2 கையில் பிடிக்கிறான். அவளை அந்த கத்தி விட்டு பின்னால் போய் நிற்கிறான். இது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்குதா? வேண்டாம், என்னை கொல்லாதீங்க. நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருகிறேன். ஹீரோ சொல்கிறான், நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இழக்க விட மாட்டேன். ஹீரோ அவனோட சோலை எடுக்கிறான். இவன் சொல்கிறான், நீங்கள் என்னை கொல்ல முடியாது என்று நீங்கள் சொன்னீங்களே. எங்களுக்கு இடையில் ஒரே இரவில் பழிவாங்குதல் இல்லை. ஹீரோ சொல்கிறான், நான் உன்கிட்ட ரிவெஞ்ச் எடுப்பேன் என்று சொன்னேனே. நோ ஓவர் நைட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கதையை முடிச்சிட்டான். 3 நாட்களுக்குள் லிங்க்டியானின் பாடியை கண்டுபிடித்து விடுவார்கள். தாவோ வேல்டு சமாளிப்பது எளிதல்ல. நான் என்னுடைய முந்தைய லைஃப் கல்டிவேட்டை விரைவில் திருப்பி எடுக்க வேண்டும். அதோட அந்த சீன் கட்டாயி இந்த இடத்துல செயினில் நண்டு ஓடத்தை காட்டுறாங்க. நான் தனியாக சென்று ஆலி சாம்ஜாலத்தையும் தாக்க விரும்புகிறேன். என்ன செய்யணும் என்று உங்களுக்கு தெரியும். உறுதியாக இருக்கிறான்ப்பா. நான் லிங்க்டியானை கொல்ல வேண்டும். உன்னோட பிரதரை பழி வாங்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.